ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். அக்காலத்திலே நீ விதைக்கிற விதைக்கு ஏற்ற மழை, அந்த விளைச்சல் சாதாரணமானதல்ல, அது கொடுமையானது, அது செழுமையானது. மந்தைகளுக்கு மேய்ச்சலிடம் விசாரமான இடத்தில் மந்தைகளை மேய்க்க பண்ணுவார். இது தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு பெரிய எழுப்புதலை குறித்த திட்டத்தை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் ஒரு காரியத்தை நடப்பிக்க போகிறதை விளங்க பண்ணுகிறார். இப்ப அந்த மழைக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். இந்த விதைக்கிறோம். இந்த மழை பெய்ய வேண்டுமே ஆனால் நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். நிலம் சரியானதாக காணப்பட வேண்டும். அந்த சரியான நிலத்தில்தான் விதை ஊன்ற முடியும், விதைக்க முடியும். கற்பாறைகள், முட்கள் அல்லது அந்த நிலங்கள் பாழாய் கிடந்தால் அதில் விதைக்க முடியாது. அப்ப ஆண்டவர் பாழான நிலங்களை சரி பண்ணி அந்த நிலத்தில் விதைப்பதற்கேற்ற நிலமாய் அதை மாற்றி அதில் நல்ல விதைகளை நாம் விதைக்கத்தக்கதான கிருபையை தருகிறார். அது ஆண்டவருடைய காலத்தில் வருகிற காலத்தை, இனி நம்முடைய நாட்களை குறித்து தான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது என்ன செய்யும்? தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை அல்லது ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தின் மேல் வருவதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது, காண்பிக்கிறது, நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது, அதற்கு ஒரு பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது, நீங்கள் விதைத்திருக்கிற விதைகள் எல்லாம் விளைய போகிறது. அப்படி என்றால் அதற்கு முன்பு அந்த நிலங்கள் சரி செய்யப்பட வேண்டும், நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும், நிலங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். அதுல முற்கள் இருந்ததுன்னா அந்த முற்கள் உள்ள முற்களை எல்லாம் அகற்ற வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். இது அக்காலத்தில், அதாவது நம்முடைய காலத்தில் நடக்க போகிறதை தான் ஆண்டவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்த காலத்தில் ஆண்டவர் அதை செய்ய ஆயத்தப்படுத்த போகிறார். அப்ப நம்ம சில நேரத்துல விதைப்போம், அது செழுமை இல்லாமல் இருக்கும். இப்ப நீங்க பல தோட்டங்கள்ல பாருங்க, நான் சில ஊழியத்திற்காக பல தமிழ்நாட்டில் பல கிராமங்கள் பகுதிகளுக்கு போயிருக்கிறேன். அப்படி நான் போன ஒரு இடத்தில், இந்த திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்தில் தர்மத்துப்பட்டி, இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கும். கன்னிவாடி, தர்மத்துப்பட்டி, இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கும். இந்த ஊர்களுக்கு வழியாக தான் அடுத்த கிராமங்களுக்கு நம்ம ஒவ்வொரு கிராமத்தையும் தாண்டி போகணும். அங்கே விவசாய நிலங்கள், இந்த விவசாய நிலங்கள்ல பார்த்தீங்கன்னா செழிப்பு அப்படி இருக்கும், அப்படி செழிப்பா இருக்கும். அந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள், பண்ணைகள், அந்த பண்ணைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா விளைந்திருக்கும். அங்க இருக்கிற திராட்சை, அங்க இருக்கக்கூடிய விளையக்கூடிய காய்கறிகள் பயங்கர செழிப்பா இருக்கும். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவ்வளோ செழித்த பூமியாக அது அந்த பகுதி அமைந்திருக்கிறது. அப்ப அங்க நீங்க பார்த்தீங்கன்னா முற்கள் எங்கேயாவது ஒரு 1-2 இடத்துல முற்கள் இருக்கும். ஆனா வயல் நிலங்களில் நல்ல செழிப்பை நாம் காண முடியும். ஒரு பெரிய வாழை தோட்டமாக இருந்தாலும் அதுல வகையான வாழை மரங்களை காண முடியும். அந்த செழிப்பு, கொடுமை,
அதாவது அதை நீங்க பார்த்தாலே அது கொழுமை உள்ளதாக இருக்கும். பார்க்கறதுக்கு நமக்கு அந்த பொருட்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஆசையா இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். ஒவ்வொரு காய்கறிகளும் பழங்கு வகைகளும் அல்லது அந்த சோள வகைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதே அவ்வளவு அழகாக இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, வருகிற அக்காலத்தில் வருகிற நாட்களில் விதைகள் ஊன்றப்பட்டு, சில நேரத்தில் நம்ம விதை ஊனுவோம், அது வளராது, செத்து போயிடும், அது பலன் கொடுக்காது. அந்த விதை ஊன்றப்பட்ட இடத்துல முளைப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரை லேண்டாக இருக்கும். தண்ணி தான் ஊற்றுவோம், உரம் போட்டிருப்போம், ஆனால் விளைச்சலை காண முடியாது. அந்த நிலை இருக்காது. ஆண்டவர் நீங்க பிரயாசப்பட்டு விதைக்கிற சுவிசேஷத்தை, இப்ப விதைக்கிறதுன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது. இப்ப நம்ம சுவிசேஷத்தை விதைக்கும் பொழுது, அறிவிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பின்மாறி மழை ஊற்றப்பட்ட ஆவியானவருடைய அசைவாடுதல் இருந்தா அது விளைந்து பலனை கொடுத்து, அது தன்னுடைய விளைச்சலை கொடுத்து, அது செழுமையாயிருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ நாள் பிரயாசப்படுகிறோம், அது எல்லா விதத்திலையும் நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், ஊழியங்களிலையும் எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இவ்வளோ காலம் பிரயாசப்பட்டு ஒன்று இருக்கார். ஒரு ஒரு குறைவோடு கூட தான் இருப்போம். ஒரு குறைவை நம்ம காண முடியும். நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்படுகிறார். அவர் புதிதானவர் அல்ல. இஸ் நாட் நியூ ஃபார் ஃபிஷிங். அவர் மீன் பிடிப்பதற்கு புதிதானவர் அல்ல. அவர் மீன் பிடிக்கிறவர். மீன் பிடிக்கிறதும் அவருடைய தொழில். அப்ப இரவெல்லாம் பிரயாசப்படுகிறார். அவருக்கு தெரியும், இந்த நீரோட்டத்துல, இந்த இடத்துல இந்த இப்படி வலைய போட்டா மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இப்ப மீனவ சகோதரர் இடத்துல நண்பர்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த மீனவ சகோதரர்கள் நண்பர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. சில நேரத்தில் நான் அந்த அவங்களோட கடற்கரையில் போய் உட்காந்து கேட்பேன், இந்த மீன் எப்படி கிடைக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, வாடை காற்று, சூறை காற்று, நிறைய காற்று, அவங்க பேர் நிறைய சொல்லிருப்பாங்க, தென்றல் காற்று அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதில் இந்த வாடை காற்று, சூறை காற்றுலாம் சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நமக்கு என்ன தெரியும், காற்று அடிக்கிறப்பா வேகமாக அடிக்குது, கம்மியாக அடிக்குது, சோட்டி அடிக்குது, சோட்டாம அடிக்குது, இப்படி தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த காற்றுக்கு, ஒவ்வொரு காற்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு தம்பிக்கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்ப அந்த தம்பி சொன்னா, பசங்க இந்த டைமில் இப்படி ஒரு காற்று அடிக்கும், அது கடல் மட்டத்தில் தெரியும். அப்போ அந்த மாதிரி காற்று அடித்ததுன்னா ஓரளவுக்கு பெரிய பெரிய மீன்கள் கரை ஒதுங்கும். கரை ஒதுங்கும்னா அந்த கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்பருக்கு கீழே அந்த மாதிரிலாம் வந்து ஒதுங்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இது எங்களுக்கு தெரியும், அந்த நீரோட்டம், அந்த காற்றுடைய இதெல்லாம் தெரியும். உடனே நாங்கள் தூண்டிலை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுட்டு காத்திருப்போம். அந்த தூண்டிலில் மாட்டுச்சுன்னா இரவில் எப்படி நாங்கள் ஒரு 10-15 மீனாவது ஓரளவுக்கு நல்ல ஒரு 2.5 கிலோ 3 கிலோ வர்ற மாதிரி மீனெல்லாம் பிடிச்சிருவோம். 1 கிலோவுக்கு மேலே தான் பிடிப்போம். அப்படிப்பட்ட மீன் தான் கிடைக்கும் அந்த நேரங்களில். அதை நாங்கள் பார்த்து அந்த சீசனில் நாங்கள் பிடிச்சிருவோம் பாஸ்டர் இப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னான். அதே போல் அவன் பிடித்து கொண்டு வந்து காண்பித்தான். நேற்று நான் சொன்னேன்ல, இன்னைக்கு பாருங்க நான் பிடிச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி தான் கிடைக்கும் அந்த மீன் அப்படின்னு சொல்லி சில மீன்களையும் அவன் காண்பித்தான். அப்போ அந்த பழக்கம், அதாவது ஒரு சாதாரணமான ஒரு மீன்பிடி அனுபவத்தில் உள்ள ஒரு 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 மனிதன், அதாவது கரையிலிருந்து மீன் பிடிக்கிறான். அவன் போட்டில் போவான், ஆனால் சில நேரங்களில் கரையில் உட்காந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற அந்த சகோதரனுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னா, பேதுருக்கு நல்ல அனுபவம். கடலில் தனியாக படகுக்கு போய் வலையை போட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அனுபவசாலி. ஆனால் இந்த பேதுரு வலையை போடும்போது இவனுக்கு தெரியும், இந்த நீரோட்டத்தில் இப்படிதான் மீன் வரும்னு சொல்லி அந்தந்த நீரோட்டத்தில் போட்டால் பாசி மட்டும்தான் வருது, மீன் வரல. அவன் ரொம்ப வருத்தப்பட்டு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, சோர்ந்தே போகலைங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பேதுரு வந்து ஒரு சோர்ந்து போய் கிடந்தான்,
அப்படி சோர்ந்து போய் உட்காந்துட்டா, ஐயோ என்னப்பா மீன் கிடைக்கல போங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கிடந்தாலாம் இல்லை. அவ அடுத்த நாளைக்கு ஆயத்தப்படுத்துறான். வலையை போட்டு அலசி அந்த பாசி குப்பையெல்லாம் தட்டி விட்டுட்டு வலையை சுத்தம் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் இயேசு அந்த பக்கம் வர்றாரு. அவர் சொல்றாரு, பேதுருவை பார்த்து, உன் படகு எனக்கு தெரியா? அவன் ஒண்ணுமே சொல்ல, எடுத்துக்கோங்க வாங்க ஏறுங்க படகுல ஏறுங்க. அவர் அதுல இருந்து கடற்கரையில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுகிறார். ரொம்ப நல்லா அங்கிருந்து பேசின சவுண்டு நல்லா இருக்கும். அதனால ஆண்டவர் கடல்ல அந்த படகுல இருந்து ஜனங்களுக்கு கூப்பிட்டு ஒரு உபதேசம் பண்ணுகிறார். அவர் தம்முடைய பிரசங்க வாக்கியங்களை அங்க ஜனங்களோடு பேசுறார். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேதுருவை பார்க்குறாரு. அவன் ஆன்னு பார்த்துட்டே இருக்கான். அவர் பேசுறத அப்படியே கன்சிமிட்டாம கேட்குறான். அப்ப ஏச சொல்றாரு, ஆழத்துல போப்பா, வலைய போடு, படகு கொஞ்சம் உள்ள தள்ளு, ஆழத்துல வலைய போடு. பேதுருக்கு ஒரே சந்தோஷம். இவரு இயேசு கிறிஸ்து ரபி உபதேசிக்கிறவர் என்பதை அவன் கேள்விப்பட்டிருக்கணும். இல்லைன்னா பார்த்துட்டான். இப்போ பார்த்துட்டான். அவர் பேசுறது, அவனுடைய இருதயம் அவர் பேச்சின் பால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர் சொல்றாரு, படகை உள்ள தள்ளி வலைய போடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே வலைய போடுறான். அவன் சொல்லல, என்ன சொல்லல, ரபி இயேசுவே ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, எனக்கு தெரியாதா அதில் மீன்லாம் கிடைக்காது, உங்க வேலை என்ன, நீ வந்தீங்களா, பேசுனீங்களா, படகு கேட்டீங்களா, கொடுத்தேன், வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, அப்படிலாம் அவன் சொல்ல. அவன் என்ன சொன்னா, அவர் சொன்ன மாத்திரத்துல he obeyed and done what God told him. தேவன் அவனுக்கு என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். He never ever questioned, he never ever arise question against Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஒரு கேள்வி அவன் எழுப்பவில்லை, மாறாக வலைய போட்டான். வலைய போட்டு அவன் எப்பொழுதும் வலையை போட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறான். வலை வரல, வலை இவனை இருக்குது. உடனே கத்துறான், கையை தட்டி, படகு வாங்க, வலையில மீன் மாட்டிக்கிச்சு, வாங்கடா. படகு வருது. வந்தா நீங்க பார்க்கணுமே அந்த சந்தோஷமான காட்சி. மீன்களை அள்ளி படகுல போடுறாங்க. அந்த வலையில இருக்கிற மீனை அள்ளி அள்ளி படகுல போடுறான். போட்டா 2 படகு அமிழுதுங்க. படகே அமிழுது. அவ்வளோ மீன் கரை சேர்க்கிறாங்க. இயேசு பேதுருவை பார்க்கிறாரு. அவன் முகத்துல இருந்த சந்தோஷம், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டீங்க, ஒன்றும் இல்லை, நீங்க வந்தீங்க, சொன்னீங்க, நான் சொன்னபடி போட்டேன், ஐயோ இவ்வளோ மீனா அப்படின்னு அவன் சந்தோஷப்படும் போது ஒரு செழுமை, ஒரு செழிப்பை அவன் காணும் பொழுது இயேசு அவன் இடத்துல சொல்லுகிறான், பேதுருவே நீ மீன் பிடிச்சதெல்லாம் போதும்பா, உன்னை மனிதரையில் பிடிக்கிறவளாய் மாற்றம் வா. இங்கேயும் பேதுரு ஒரு கேள்வியும் கேட்கவில்லை, அமைதியா இயேசுவின் பின்னே போனான். படகை விட்டுட்டா, வலையை விட்டுட்டா, இயேசுவின் பின்னே போக ஆரம்பிச்சிட்டான் செபதேவின் குமாரன். இப்படி போனதுனால அவனை, பேதுருவை கர்த்தர் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்ற ஆரம்பித்தார், கற்றுக் கொடுத்தார். He trained him how to catch the people, how to deliver the people from the sin, how to deliver the people from their witch, how to deliver the people from their bondages. ஆண்டவர் அவனுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். பேதுரு கற்று தேறி அப்படி மேல அப்படி எழும்பி வருகிறார். இதுதான் ஏசாயா தீர்க்கன் சொல்லும்போது சொல்றேன், விதைக்கிறோம், பலன் இல்லைங்க. ஆனா அந்த பலன் வரணும்னா ஒரு பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். ஒரு தண்ணீர், ஒரு பின்மாறி மழை அந்த நிலத்திலே ஊற்றப்படணும். அப்பதான் அந்த நிலம் விளைவை தரும், செழிப்பு வரும், கொடுமை வரும். அந்த கொடுமை அதிலே காண முடியும், அந்த செழிப்பை நீங்க காண முடியும். அந்த தண்ணீர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, ட்ரையா இருக்கும்.
நீங்க நம்ம ஊர்ல அதை பார்க்க முடியுமான்னு எனக்கு சில கிராமங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், டெல்லியில இருந்து ஹரியானா பஞ்சாபுக்கு போறதுக்கு போகும்போது ஹரியானா பார்டர் வந்துட்டா, டெல்லி தாண்டின உடனே ஹரியானா வந்துடும். இந்த ஹரியானா பார்டர் வந்துட்டாலே ஒரு கிரீன் பார்க்கலாம். நீங்க அப்படியே செழிப்பு, எல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த வயல் விளைந்திருக்கும். நீங்க அந்த பஞ்சாப் முழுவதும் அப்படிதான் விளைஞ்சிருக்கும், முழுசும் அப்படிதான் இருக்கும். ஒரு சிட்டி இருக்குன்னா சிட்டிக்கு ஓரத்துல ஒரு பக்கம் விளைச்சல் இருக்கும், ஒரு பக்கம் தான் சிட்டி இருக்கு. அங்க 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 அப்படி இருக்கும். அறுவடை நேரத்துக்கு போனீங்கன்னா அதை விட சூப்பரா இருக்கும். எல்லாம் பொன் நிறமா இருக்கும், அப்படியே எல்லாம் விளைந்து இருக்கும். பாசுமதி அரிசியா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், எல்லாம் விளைந்து அப்படியே இருக்கும். அறுவடை காலத்துல அவங்கள போல ஒரு சந்தோஷமா அறுவடை பண்ற ஆளை நீங்க பார்க்க முடியாது. அறுவடை காலம் அப்படி இருக்கும். சில நேரத்துல வெயில், அறுவடை நேரத்துல கரண்ட்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா பகல் நேரத்துல அந்த ஒயரு காற்றுல ரெண்டோட ரெண்டு அடிச்சு அந்த பொறி பட்ட உடனே தீப்பட்டு எரிஞ்சிரும் வயல் நிலங்கள். அதனால அந்த பகல் நேரங்கள்ல சில நேரத்துல சில பகுதியெல்லாம் கரண்ட்டை நிறுத்திடுவாங்க. வயல்வெளிக்குள்ள போற அந்த கம்பிகள் போகிற பகுதி எல்லாம் கரண்ட்டை நிறுத்திடுவாங்க. அவ்வளோ செடுமை அந்த தண்ணீர். அங்க நீங்க பாருங்களேன், அந்த வாய்க்கால்ல தண்ணி ஓடிட்டே இருக்கும். அந்த வாய்க்கால் தண்ணீர் வரும், அந்த தண்ணீர் அந்த வாய்க்கால்ல நிரம்பி ததும்பி அப்படி போயிட்டே இருக்கும். ஜனங்க அப்படி ஆட்புரித்து அப்படி மகிழ்ச்சியோட அந்த காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறது அதுதான். நம்ம விதைக்கிறோம், நம்ம பிரயாசப்படுகிறோம், ஆனால் தேவனுடைய மழை, பின்மாறி மழை ஊற்றப்பட்டுட்டா நம்ம பிரயாசப்பட்டதற்கான பலனை பார்க்க முடியும். அதுலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகள் மேயுமா, அது விசாரமான இடத்துல மேயுமா. அந்த ஆடுகள் மேய்வதற்கு, இப்ப நம்ம ஆடுகள் மேய்வதற்கு இடம் இல்லை, ஆடுகள் மேய்க்கிறதற்கு மேய்ச்சலுக்கு இடம் இல்லை, ஆடுகள் மேய்ப்பதற்கு மேய்ச்சல் இல்லை, அங்கங்க ஒண்ணுமே இல்லை, காணப்படலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த செழிப்பான நேரத்தில் ஆடுகள் விளைவை அனுபவிப்பதற்கு, ஆடுகளுக்காக புற்களை சாப்பிடுவதற்கு ஒரு விசாரமான இடத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்படின்னா என்ன? ஒரு பின்மாறி மழை ஊற்றப்பட்டுட்டா எல்லா குறைவுகளும் மாறி போகும். தேசம் செழிப்பாயிரும், நம் பட்டணம் செழிப்பாயிரும். இப்ப இருக்கிற சாபம் எல்லாம் மாறும், இப்ப இருக்கிற தீமை எல்லாம் நீங்கும். அந்த பின்மாறி ஊற்றப்படும் போது அவ்வளவு மேன்மையை கர்த்தர் தருவார். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் கட்டுவிக்கப்படும். பாழாய்க்கு கிடக்கிற ஸ்தலங்களை சந்ததியார் குடியேற்றி வைப்பார்கள் கர்த்தர் சொல்லியிருக்கார். அப்படி குடியேற்றி வைப்பார்கள். அந்த கிருபையை கர்த்தர் தருவார். அதில் இந்த காலை ஆராதல்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில செழிப்பு இல்லாம இருக்கலாம், உன் வாழ்க்கையில விதைத்து விதைத்து சோர்ந்து போயிருக்கலாம், உன் வாழ்க்கையில பிரயாசப்பட்டு பிரயாசத்தில் பலன் ஒன்றும் இல்லாமல் வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், வருத்தப்படாத என் மகனே, நீ வருத்தப்படாதப்பா, என் மகளே நீ வருத்தப்படாத, உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறேன். ஒரு பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது காத்திருங்கள், வருகிறது. அது வந்துட்டா செழிப்பு, அது வந்துட்டா மேன்மை, அது வந்துட்டா உயர்வு, அது வந்துட்டா குறைவென்பது இல்லை. நீ பிரயாசப்பட்டதற்கான பலனை நீ காண்பாய். அப்படி காணக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமே. நம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நீர் ஆண்டவர் ஒரு பின்மாறி மழையை, ஒரு மழையை ஊற்றும் பொழுது அந்த மழை நிலங்களில் செழிப்பை தருமே, அது வயல்வெளிகளில் ஒரு கொடுமையை தருமே. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, ஆடுகளுக்கெல்லாம் மந்தை மேய்க்கத்தக்கதான ஒரு விசாலமான இடம் உண்டாகுமே. அந்த கிருபை இந்த காலை வேளையில கர்த்தர் தருவீராக. உடைய பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்கள், ஒரு பின்மாறி மழையை ஊற்றி உடைய பிரயாசங்களின் பலனை அனுபவிக்க, நன்மையை அனுபவிக்க கர்த்தர் தந்து கிருபை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.